எல்லாரும் கண்களை மூடுவோம் கொஞ்ச நேரம். இந்த நம்பிக்கை நேரத்தில் நம்ம எல்லாரும் நம்பிக்கையோட வந்திருக்கிறோம். பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகைக்குள்ள ஒப்பு கொடுப்போம். எல்லாரும் கண்களை மூடி துதிக்க ஆரம்பிங்க. தேவனுடைய மகிமை போய் இங்கே இறங்கும். கட்டுண்டவர்கள் எல்லாம் கட்டவிழ்க்கப்படுவார்கள். எல்லா கட்டில் இருக்கிற ஜனங்களும் விடுதலையாவீங்க. எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. துதிக்கிற நாவு வெற்றியின் நாவு, துதிக்கிற நாவு ஜெயத்தின் நாவு. அது மகிமையான காரியம். துதிங்க. வாயை திறக்கும் போது உங்களுக்கு ஒரு பலன் உண்டாகும். ஆவியானவர் உங்களுக்கு பலத்தை கொடுப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆமை ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் சர்வ வல்லமையுள்ளவர். உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. எல்லாரும் உங்களுடைய சத்தம் கேட்கட்டுமே. ஹல்லேலூயா. This time is so special. Amen. இது ரொம்ப விசேஷமான நேரம். ஏன்னா நாங்க பார்த்திருக்கிறோம் இந்த நேரத்துல வந்து இயேசுவுக்கு முன்னாடி நிக்கிறவங்க விசேஷமானவர்களா தான் இருந்திருக்கிறாங்க. So you are so special. அவர் நம்ம மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறார். ஆமென். அவர் நம்ம மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறார் என்று விசுவாசிக்கிறவங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ரிகா ஷேதலர மந்துலர பதியர நந்தலர மகிமை இறங்கட்டும். பரிசுத்தரே உம்மை துதிக்கிறோம் அப்பா. உண்மையுள்ளவரே உம்மை துதிக்கிறோம் அப்பா. வானம் எனது சிங்காசனம், பூமி எனது பாதபடி என்று வீற்றிருக்கிறவரே உம்மை துதிக்கிறோம் அப்பா. அப்பா எங்கள் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். சகரியா 2:5 இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. நான் அதற்கு சுற்றிலும் அக்கினி மதிலாயிருந்து அதன் நடுவில் மகிமையாக இருப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். மறுபடி வாசிக்கிறேன். நான் அதற்கு சுற்றிலும் அக்கினி மதிலாயிருந்து. அதற்குன்றது நம்ம தான். இங்க அதற்குன்ற இடத்துல நம்மளை ரீப்ளேஸ் பண்ணிக்குவோம். நம்மளை சுற்றி அவர் அக்கினி மதிலா இருக்கிறார். எந்த ஒரு பொல்லாத சத்துருவின் கிரியைகளையும் நம்ம கிட்ட நெருங்க விடாதபடிக்கு நம்மை சுற்றி அக்கினி மதிலா இருந்து நம் நடுவுல மகிமையாய் இருக்கிறார். ஆமென். நம் நடுவுல அவர் மகிமையா இருந்தா நம்முடைய முகம் எவ்வளவு பிரகாசிக்கும் இல்லையா? அவர் நல்லவரா இருக்கிறபடினால தான் நம்மை சுற்றி அக்கினி மதிலாய் இருந்து நம்முடைய முகத்தை அவர் மகிமைப்படுத்துகிறார். நாம் செய்கிற காரியத்தை அவர் மகிமையாய் இருக்கும்படி செய்கிறார். ஹல்லேலூயா. ரிகா ஷேதலர மந்துலரபா. ஹல்லேலூயா. விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ, விலகாத மேகம் நீ, ஷேதலர மந்துலரபா. எங்களுக்கு முன்னாடி செல்கிறவரே, ஆவியானவரே, ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே. ஹல்லேலூயா. எல்லாரும் வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே. அப்பா நீர் ஆவியானவர். லாஸ்ட் வீக் நம்ம ஆவியானவரை குறித்து பார்த்தோம் இல்லையா? we need that Pentecostal experience ன்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா? அது நம்ம வாழ்க்கையில லாஸ்ட் வீக் மட்டும் இல்ல, அன்றன்று ஒவ்வொரு நாளுக்கும் அந்த தேவை, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தேவை. ஆவியானவர் உங்களோடு கூட இருப்பாரானால் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருக்கும். ஆவியானவர் உங்க உள்ளத்துல இருப்பாரானால் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருக்கும். நீங்க வேலை ஸ்தலத்துக்கு போகும்போது நீங்க வித்தியாசமானவர்களா இருப்பீங்க. நீங்க படிக்கிற இடத்துக்கு போகும்போது நீங்க வித்தியாசமானவர்களா இருப்பீங்க. நீங்க ஒரு வேளை ஹவுஸ் வைஃபா இருக்கலாம், நீங்க வித்தியாசமானவர்களா இருப்பீங்க. நீங்க குடும்ப தலைவரா இருக்கலாம், நீங்க வித்தியாசமானவர்களா இருப்பீங்க. எப்படின்னா ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கணும். என் பேச்சுல, என் மூச்சுல, என் சொல்லுல, என் செயலில கலந்திருக்கீங்க. என் நடத்தையில, என் உணர்வுல, என் உயிரில கலந்திருக்கீங்க. வாயை திறந்து பாடுங்களேன். என் பேச்சுல, என் மூச்சுல, என் சொல்லுல, என் செயலில கலந்து
கலந்திருக்கீங்க. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து என் நடத்தையில, என் உணர்வுல, என் உயிரில கலந்திருக்கீங்க. என் பேச்சில பாடுவோமா? என் பேச்சில, என் மூச்சில, என் சொல்லுல, என் செயலில கலந்திருக்கீங்க. என் நினைவுல, என் நடத்தையில, என் உணர்வுல, என் உயிரில கலந்திருக்கீங்க. அன்பின் ஆவியானவரே, விலையேற பெற்றவரே, என்னை ஆளும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. எல்லாரும் அன்பின் ஆவியானவரே, விலையேற பெற்றவரே, என்னை ஆளும் பரிசுத்தரே, நன்றி அன்பின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, விலையேற பெற்றவரே, என்னை ஆளும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. ஆமென். அன்பின் ஆவியானவரே, விலையேற பெற்றவரே, என்னை ஆளும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ, விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ, விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ, விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ. ஆவியானவரே, ஆமென். அல்லேலூயா. எல்லாரும் வாயை திறந்து தேவனை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. அந்த மகிமை இறங்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஒரு மகிமை இந்த சபையை நிரப்பட்ட இயேசுவின் நாமத்தால். அல்லேலூயா. தேவ பிரசன்னம் இறங்கி வருகிறது. அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். யாத்ராகமம் 33:18 மோசே சொல்றாரு, ஆண்டவரே உடைய மகிமையை காண்பீங்க, உடைய மகிமையை காண்பீங்கன்னு சொல்லி கேட்கும்போது அது கர்த்தர் சொன்னாரு, அப்பா நீ என்னை பார்க்கிறவன், முகமுகமாய் பார்க்கிறவன் உயிரோடு இருக்கக்கூடாது. முகமுகமாய் என்னை யாரும் பார்க்க முடியாது. ஆனாலும் இதோ என்னிடத்தில் ஒரு இடம் உண்டு, வா அங்க நில்லு, கண்மலையில வந்து நில்லு, அந்த வெடிப்பின் மத்தியில் நில்லு, அங்கே என் கைகளாக உன்னை மறைத்து கொண்டு என் பிரசனத்தை நீ காண்பேன்னு சொன்னார். அல்லேலூயா. அதே மகிமையான தேவன், அதே மகிமையான தேவன் பரிசுத்த ஆவியாய் உங்களுக்குள் வாசம் பண்ணுகிறார். அல்லேலூயா. யாரும் முகமுகமாய் அவரை பார்த்ததில்லை, ஆனால் நமக்குள் வாசம் செய்ய விரும்புகிற ஆவியானவர் பேச்சில, மூச்சில, சொல்லுல, செயலில எல்லாவற்றிலும் நிறைந்திருக்கிறார். அல்லேலூயா. பேசுகிற என்னிடத்திலும் இருக்கிறார், கேட்கிற உங்களிடத்திலும் இருக்கிறார், ஆராதிக்கிற எல்லாரிடத்திலும் அவர் இருக்கிறார். அல்லேலூயா. மறுபடியும் பாடுவோமா? அல்லேலூயா. விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ, விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, மகிமை ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே. ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். மூடுதே ஒரு மகிமை மேகம். உணர்ந்தவர்களாய் ஹல்லேலூயா. You cover this place. ஜனத்தை மூடுகிறது அந்த Cover this place. மகிமை மேகம். You cover this place.
இந்த இடத்தை அப்பா, மூடுமே. இவர்கள் அதே உம்முடைய மகிமை, சனம், அதே உம்முடைய மகிமை, சனத்தின் மோசே மேல, இடத்தில் கடந்து போன அதே மகிமை. உம்முடைய சனத்தின் மேல ராஜா Hallelujah. நீர் மகிமையாயிருப்பீராக. Amen. உம்முடைய சனத்தின் மேல நீர் மகிமையாயிருப்பீராக. Amen. அப்பா, உம்முடைய பிரசன்னம் 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 நம்ம சொல்லிட்டு போயிடுறோம். யூ நோ வாட், Jesus. உங்க கூட உங்களை நேசிக்கிறவங்க கூடயே இருந்தா எப்படி இருக்கும்? அதுதான் பிரசன்ஸ். அவங்க கூடயே இருந்தா எப்படி இருக்கும்? அதுதான் பிரசன்ஸ். அவர் நம்ம கூடயே இருக்கிறார். ஹalleluya. Hallelujah. ரெண்டு கரத்தையும் உயர்த்தி என் பேச்சுல என் மூச்சுல என் சொல்லுல என் செயலில கலந்திருக்கீங்க. Hallelujah. நினைவுல என் நடத்தையில என் உணர்வுல என் உயிரில கலந்திருக்கீங்க. என் பேச்சுல சொல்லுவோமா? என் பேச்சில என் மூச்சில என் சொல்லுல என் செயலில கலந்திருக்கீங்க. Thank you அப்பா. Thank you அப்பா. Hallelujah. என் நினைவுல என் எங்க நினைவுல, எங்க நடத்தையில எங்க கூட கலந்து இருக்கிறீங்க. அதுக்காக நன்றி அப்பா. நீங்க பாடும்போது நன்றி உள்ளவர்களா பாடுங்க. என் பேச்சுல என் பேச்சில என் மூச்சில என் சொல்லுல என் செயலில கலந்திருக்கீங்க. கலந்திருக்கிறவரே உம்மை துதிக்கிறோம் அப்பா. என் நினைவுல என் நடத்தையில என் உணர்வுல என் உயிரில கலந்திருக்கீங்க. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. விலையேற பெற்றவரே, என்னை ஆளும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. அன்பே ஆவியானவரே, விலையேற பெற்றவரே, என்னை ஆளும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. ஹல்லேலூயா. ஆமென். எப்போ ஆவியானவர் வந்துட்டாரோ அப்படியே நம்ம வேறு மனுஷனா மாறிடுவோம். புதிய மனுஷனா மாத்திடுவார் ஆண்டவர். ஹல்லேலூயா. சவுல்னு ஒரு மன்னர் இருந்தான். சாமுவேல் தீர்க்கதரிசி சொன்னாரு, இந்த ஆவி உன்மேல வரும்போது நீ வேறு மனுஷனா மாறுவ. ஹல்லேலூயா. அவன் சாவர நாள் வரைக்கும் தீர்க்க தரிசனம் சொன்னான். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு இந்த ஆவியானவர் தேவை? எல்லாருக்கும் தேவன். யோவேல் தீர்க்கதரிசி சொல்றாரு, மாம்சமான யாவர் மேல என் ஆவியை ஊற்றுவேன் தேவன் வாக்கு பண்ணி இருக்கிறார். ஹல்லேலூயா. யாருக்கெல்லாம் அந்த அபிஷேகம் தேவை? கையை உயர்த்துங்க, கையை உயர்த்துங்க. இந்த அபிஷேகம் இல்லாமல் வாழ்வது எனக்கு தெரிஞ்சு பிரயோஜனம் இல்லை. அபிஷேகம் தான் ஒரு ஆரம்பம் ஒரு மனுஷனுக்கு. ஹல்லேலூயா. 18 வயசுல நான் அபிஷேகத்துக்காக அலைஞ்சேன். அப்போ ஒரு தேவதாசன் என்னை பார்த்து, தம்பி நீ அபிஷேகம் வாங்கிக்கிறியான்னு என்னை பார்த்து கேட்டாரு. அப்போ நான் சொன்னேன், ஐயா பல நாளாக நான் அது காத்திருந்தேன்னு சொன்னேன். அவர் என்னை தொடாமல் அப்படி கையை வீசினார். தேவ மகிமை இறங்கினது. நான் பொத்துன்னு கீழே விழுந்தேன். அன்றைய நாளிலிருந்து புரியாத பாஷையை பேச ஆரம்பித்தேன். இதுதான் அபிஷேகம். ஹல்லேலூயா. இன்னைக்கு கண்களை மூடுங்க, கண்களை மூடுங்க. இந்த அபிஷேகம் என் மேலேயும் வரணும் ஆண்டவரே. நான் வேறு மனுஷனாக மாறணும்னு சொன்னீங்கன்னா அதே ஆவியானவர் உங்கள் மேலேயும் இறங்குவார். நீங்கள் வேறு மனுஷனாக மாறி உங்கள் சிந்தை மாறும். பில்லி சூனி உங்களை கண்டு நடுங்கும். மந்திரவாதி உங்கள் வீட்டு பக்கம் வரவே முடியாது. ஹல்லேலூயா. உங்கள் சத்துடைய பிடரி உங்கள் கையில் இருக்கும். இதெல்லாம் அந்த பரிசுத்த ஆவியானவரால தான். ஹல்லேலூயா. எல்லாம் கண்களை மூடும். ஆண்டவரே அப்பா உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். அப்பா எல்லாரையும் அபிஷேகம் பண்ணுங்கப்பா. Give them the anointing of your mighty spirit. பாதுகாத்து கொள்ளுங்க. வேறு மனிதர்களாக வேறு மனுஷியா மாத்துங்கப்பா. எல்லாரும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். எல்லாரும் உடைய கரத்தில் கொடுக்கிறேன். இந்த சபையில் ஒரு பெரிய எழுப்புதலை தாங்கப்பா. அக்கினி எல்லா இடத்துலையும் இறங்கட்டும். வாலிபர்கள் மீது, பெரியோர் மீதும், சிறியோர் மீது எல்லார் மீதும் ஆவி ஊற்றப்படட்டும். எல்லா துதியும் கன மகிமைக்கே செலுத்துகிறேன் ஆண்டவரே. இயேசு மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென்.